குருவே சரணம். சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஸ்வன். அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடத்துவதை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் லக்னத்திற்கு அந்த கிரகம் உங்கள் பாவியாக இருந்தாலும் அவயோகியாக இருந்தாலும் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்து கிரகம் திசை யோகமாக அமைய சிதம்பரத்தில் இருக்கும் நடராஜர் வழிபாடு செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால் மிக சிறப்பு. மாதம் மாதம் வரும் திருவாதிரை நட்சத்திரம் என்றும் தூரமாக இருக்கிறவர்கள் வருடம் ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறை திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில் சிதம்பரம் கோவிலில் போய் வழிபட்டு கொண்டு வந்தீர்கள் என்றால் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி அந்த கோவிலில் ஒரு மணி நேரம் அமர்ந்து தியானம் பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு திருவாதிரையில் அமர்ந்த கிரக தசை மிக ஒரு யோக தசையாக மாறும். அது மட்டுமல்லாது நாய்களுக்கு உணவு அளிப்பது திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கும் கிரக தசை மிக சிறப்பாக அமையும். அதே போல் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும் நபர்களுக்கு, இந்த காது கேளாதோர், அதாவது இஎன்டி பிரச்சனை இருக்கும் நபர்களுக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கி அவர்களுக்கு இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த திருவாதிரையில் அமர்ந்த கிரக திசை மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். நன்றி அன்பர்களே. இது போல மேலும் ஒரு நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வக் அஸ்ட்ரோவிஷன் சேனலை. நன்றி. வாழ்க வளமுடன். Don't forget to like and subscribe our Viswak Astro Vision channel.